கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து பிறந்த பண்டிகைக்கு பின் வரக்கூடிய இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஆஃப்டர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட், சண்டே ஆஃப்டர் கிறிஸ்மஸ். அது மட்டுமல்லாமல் இந்த 2024 வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்று ஒரு மிகவும் முக்கியமான நாள். இந்த மிகவும் முக்கியமான நாள் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வாங்க ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும், இன்னைக்கு டிசம்பர் 29 கடைசி ஞாயிற்றுக்கிழமை, கிட்டத்தட்ட வருஷம் முடிந்தது போல. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து நமது ஆலயத்துல நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒவ்வொருவராக நாம் சாட்சி கொடுத்தோம். அல்லேலூயா. சிறிய சபையில இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு. கர்த்தர் செய்த நன்மைகளை. பெரிய சபைகளிலே இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைப்பதே அரிது. ஏனென்றால் நிறைய ஜனங்க வரும்போது யாருக்கு வாய்ப்பு கொடுப்பது என்று ஒரு கேள்வி எழும். ஆனால் நமது சபை ஒரு சிறிய சபையாய் இருக்கிறதுனால் உங்கள் எல்லாருக்கும் சாட்சி கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நாம் செய்திக்காக வாசித்த இந்த வேத பகுதி சங்கீதம் 103, திருப்பாடல்கள் 103, சாம்ஸ் 103. இந்த சங்கீதம் 103 நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது நாம் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். ஒவ்வொரு முறை நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்க கேத்ரின் சின்ன குழந்தையா இருக்கும்போது சர்ச்சு நடக்கும்போது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் சர்ச்சு நடக்கும். 1 மணி நேரம் அப்போ நான் பிரசங்கம் பண்ணுவேன். மாணிக்கம் ஐயா வீட்டு எதிர்க்க, நம்ம அந்த மாணிக்க ஐயா வீட்டு எதிர்க்க, விநாயகர் கோயில் எதிர்க்க, அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கும் போது ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் நாங்கள் சர்ச்சு நடத்துவோம். அப்போ எங்கள் பொண்ணு கேட்குமா, எங்கள் ஒய்ஃப் கிட்ட பொண்ணு கேட்கும் ஆக்சுவலாக, அம்மா எப்போம்மா அப்பா என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவார், சீக்கிரமா என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுமா. அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? சர்ச்சை சீக்கிரமா முடிக்க சொல்லுமா. சும்மா பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுமா. ஸோ எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும், ரோமன் கேத்தலிக்கா இருந்தாலும், சிஎஸ்ஐ இருந்தாலும், லுத்ரனா இருந்தாலும், பெண்டிகாஸ்டா இருந்தாலும், எல்லாருமே ஜபம் செய்த பிறகு, ஆமீன் போட்ட பிறகு எல்லாருமே சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இதை சொல்லாம ஜபமே முடியாது. அது சர்ச்சு சர்வீஸா இருந்தாலும், எந்த கிறிஸ்துவ கூட்டமா இருந்தாலும், காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் குடும்ப ஜபமா இருந்தாலும், ஜபத்தை முடிச்சிட்ட பிறகு நம்ம சொல்லக்கூடிய கடைசி வார்த்தைகள், என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வருஷ கடைசியில ஆண்டவர் என் இதயத்தில, நான் எப்போதுமே ஆண்டவர் இடத்துல கேட்பேன், இன்னைக்கு என்ன செய்து கொடுக்கலாம். சில நேரத்துல சர்ச்சினுடைய லெக்ஷனரி, டிஎல்சியோ அல்லது சிஎஸ்ஐயோ அல்லது ஏஎல்சியோ, அந்த சர்ச்சினுடைய லெக்ஷனரி ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த வேத பகுதிகள் அவங்க கொடுத்திருப்பாங்க. சில நேரத்துல ரோமன் கேத்தலிக் லிட்டர்ஜியை கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். லெக்ஷனரி அதுல இருக்கிற ஒரு நல்ல வேத பகுதியை வாசித்து நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். ஆனா சில நேரத்துல அந்த வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு பிரசங்கம் பண்றதுக்கு அது ஏற்றதாக இருக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் என்ன செய்தேன், இன்றைக்கு நம்ம சபைக்கு, நம்ம மக்களுக்கு, என்னுடைய செய்தியை யூடியூப்ல கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார் அப்படின்னு சொல்லி யோசித்து கடைசியில் எனக்கு ஒரு ஏவுதல் கிடைச்சது. வருஷ கடைசியில ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து மக்கள் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து இந்த சங்கீதம் 103 நான் எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான சங்கீதங்கள்ல இந்த 103ஆம் சங்கீதமும் ஒரு முக்கியமான சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு என்ன பேருன்னா, a psalm of praise and thanksgiving. A psalm of praise and thanksgiving. இது ஒரு சங்கீதம். எதை பற்றிய சங்கீதம்? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்கிற சங்கீதம். அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய சங்கீதம் மட்டுமல்ல, அவரை துதிக்கக்கூடிய, அவரை போற்றக்கூடிய சங்கீதம். A psalm of praise and thanksgiving. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போய்விட்டு வந்த பிறகு போஸ்ட் எக்ஸைலிக் பீரியட்ல காலத்துல எழுதப்பட்ட சங்கீதம் என்று இந்த சங்கீதம் கருதப்படுகிறது. தாவீதின் சங்கீதம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த சங்கீதத்தினுடைய கண்டென்ட் உள்ள இருக்கிற அந்த செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது? பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு எழுதப்பட்ட இது சங்கீதமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சங்கீதம் எந்த வகையை சார்ந்தது என்றால், இட் இஸ் எ ஹிம். இது ஒரு துதி பாடல். சங்கீதத்துக்கு பல வகைகள் இருக்குது. தேங்க்ஸ் கிவிங் சாங், நன்றி செலுத்தக்கூடிய சங்கீதம். அப்புறம் லேமெண்ட், புலம்பலின் சங்கீதம். அது மாதிரி பல சங்கீதம் இருக்குது. அதுல இந்த சங்கீதம் எந்த வகையை சார்ந்தது என்றால் ஹிம், துதி பாடல். ஆண்டவரை துதித்து பாடி போற்றக்கூடிய ஒரு வகை. அல்லேலூயா. சோ இந்த 103ஆம் சங்கீதமே எதை பற்றியது? ஆண்டவரை துதித்து பாடுதல், போற்றுதல், நன்றி செலுத்துதல். இட் இஸ் எ ஹிம். இந்த சங்கீதம் இன்னொரு விசேஷம் என்னன்னா, டிராமா அண்ட் பிளேஸ். நீங்க இந்த கல்லூரி படிக்கும்போது எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர், செகண்ட் லாங்குவேஜ் கூட படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இங்கிலீஷ்ல சில கவிதைகள் அதெல்லாம் படிப்பாங்க. ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு டிராமா ஹேம்லெட். அந்த ஹேம்லெட்ல வரக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, டு பி ஆர் நாட் டு பி. என்ன வார்த்தைங்க? டு பி ஆர் நாட் டு பி. டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னா
வாழ்வதா அல்லது சாவதா, டு லீவ் ஆர் டு டை. இது வந்து ஷேக்ஸ்பியர் டிராமா ஹேம்லெட்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, டு பி ஆர் நாட் டு பி. அதே மாதிரி அர்னால்டு மேத்யூ எழுதின ஒரு 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 லாங்கர் போயம் அது. ஆக்சுவலா அர்னால்டு மேத்யூ, ஷோராப் அண்ட் ரஸ்டம். எங்க காலேஜில் ஜார்ஜ் டி பீட்டர்னு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் இது கிளாஸ்ல எடுக்கும்போது கோலியாத்தை பற்றி நடத்தும் போது இந்த ஷோராப் அண்ட் ரஸ்டமை பற்றி சொன்னார். சிங்கிள் காம்பேக்ட். தாவீதும் கோலியாத்தும் ஒண்டிக்கு ஒண்டி அவங்க சண்டை போட்டு கொண்டாங்க. இஸ்ரவேலர்கள் பக்கம் தாவீது வர்றாரு, பெலிஸ்தியர்கள் பக்கம் கோலியாத்து வர்றாரு. அவன் சொல்றான், கோலியாத் எதுக்கு எல்லாரும் சண்டை போட்டு சாகணும், உங்க பக்கத்துல இருந்தே ஒரு ஆளை அனுப்புங்க, என் பக்கத்துல இருந்து நான் வரேன். யாரு சண்டை போட்டு ஜெயிக்கிறோமோ தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு அடிமையா இருக்கணும். அது நான் டிகிரி படிக்கும்போது எனக்கு அந்த கோலியாத் என்ற அந்த போயம் இருந்தது. அதை அந்த ப்ரொஃபஸர் ஜார்ஜ் டி பீட்டர் என்பவர் அதை கிளாஸ் எடுக்கும்போது அந்த சிங்கிள் காம்பேக்ட் ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுறதை பற்றி நடத்தும் போது அதுக்கு இணையான இன்னொரு ஒரு ஸ்டோரியும் இருக்குது. அது அர்னால்டு மேத்யூ அர்னால்டு எழுதினது, ஷோராப் அண்ட் ரஸ்டம். அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை. அந்த சண்டை நடக்கும்போது வானத்துல இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் தெரிஞ்சுதான், சூரியன் சந்திரன் எல்லாம் மறைந்து விட்டதாம், ஒரே இருட்டு, ஈவினிங் டைம். என்ன அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு வானத்திலிருந்து அந்த நட்சத்திரங்கள்லாம் அந்த பூமியை பார்த்தது. அப்ப அந்த அப்பாவும் மகனும் சண்டை போடும்போது பையன் பேரு ஷோராப். அவன் அப்பாவை அவரை சாகடிக்கிறதுக்காக தன்னுடைய ஈட்டியோ கத்தியோ தூக்கும்போது அந்த அப்பா சொல்லுவாராம், இந்த ரஷ்டத்து கூட நீ சண்டை போடுறியா, இந்த ரஷ்டத்தை நீ சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்றியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேரை கேட்ட உடனேயே அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய அந்த யுத்தம் பண்ணக்கூடிய கருவியை கீழே போட்டுடுவான். அந்த நேரத்தில் அந்த அப்பா அந்த பையனை குத்தி சாவடிச்சிடுவார். அப்போ அந்த உயிர் போகும்போது அந்த பையன் சொல்லுவான், நான் நிராயுத பாணியா இருந்தேன், இந்த ரஷ்டத்து கூடயா சண்டை போடுறேன்னு நீங்க கேட்ட உடனே என்னால் உங்க கூட சண்டை போட முடியல, என் கையில் இருந்த அந்த வாளையோ அந்த ஈட்டியோ என்னை கீழே போட்டு விட்டேன், என்னை வென்றது அந்த ரஷ்டம் என்கிற பேரு தான். அப்புறம் அவங்க பேசும்போது அவன் சொல்லுவான், நீ யாருன்னு. நான் ரஷ்டத்தினுடைய மகன், எங்க அம்மா வயிற்றில் கர்ப்பமாக இருக்கும்போது எங்க அப்பா பிரிஞ்சு போயிருந்தாரு, அதன் பிறகு நான் பிறந்தேன், அவருக்கு யாரோ பெண் குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னு தவறா தகவல் சொல்லி அவர் என்னை பார்க்கவே இல்லை, ஆனா நான் ஆம்பளை பிள்ளை, அல்லேலூயா, எங்க அப்பாவை நான் தேடிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 டிராமா. ட்ரூத் சிட்ஸ் அப்பான் த லிப்ஸ் ஆஃப் த டையிங் மேன். மரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாயில எப்பொழுது உண்மைதான் இருக்கும் என்கிற வார்த்தை அந்த ஷோராப் அண்ட் ரஸ்டம் அந்த கவிதையில வரும். ஏன் சொல்றேன்னா, ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட்ல வரக்கூடிய டு பி ஆர் நாட் டு பி, மேத்யூ அர்னால்டுடைய அந்த ஷோராப் அண்ட் ரஸ்டம் டிராமாவில் வரக்கூடிய அந்த ரஸ்டம் பேசுற வார்த்தை, இந்த ரசத்து கூடவா சண்டை போட வந்திருக்கிற, இந்த ரசத்தையா சாகடிக்க நீ முயற்சி பண்ற அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் கையில் இருந்த கத்தி என்ன ஆயிடுது, கீழே விழுந்துருது. ஏன்னா அவன் அப்பாவை தேடிட்டு தான் வந்திருக்கிறான் அந்த யுத்த களத்துக்கு. அப்படி ஒரு ஆளு தனக்குத்தானே பேசிக் கொள்ளக்கூடிய வார்த்தை,
ஒரு டிராமாவில் அல்லது ஒரு பிளே நாடக நிகழ்ச்சியில ஒரு ஆள் தனக்குத்தானே அல்லது மக்களை பார்த்து பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னன்னா சாலிலோக்கி. என்னதுங்க? ஆமா, சாலிலோக்கி. SOLILOQY, சாலிலோக்கி. சாலிலோக்கி. அந்த சாலிலோக்கி, one who speaks to himself or one who speaks to herself or to the audience. அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து பேசுறது அல்லது தனக்குத்தானே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கு என்ன பேருன்னா சோலிலோக்கி. அல்லேலூயா. தனக்குத்தானே பேசிக்கொள்ளுது. இந்த சங்கீதம் 103 தனக்குத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சங்கீதம். எல்லாம் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுக்குதான் 2 கதை சொன்னேன். ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட்ல இருந்து டு பி ஆர் நாட் டு பி, டு லிவ் ஆர் டு டை, உயிர் வாழ்வதா அல்லது சாவதா. ரஸ்டம், ஷோராப் அண்ட் ரஸ்டத்துல இந்த ரசத்து கூடவா நீ சண்டை போட வந்திருக்கிற, இந்த ரசம் யார் தெரியுமா அப்படின்னு அந்த ரசம் அந்த கோபத்தின் உச்சியில அவன் பேசுற வார்த்தை, அவன் அந்த பையனை பார்த்து ஆக்சுவலா பேசல, அந்த நாடகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து பேசுற வார்த்தை. அது என்னன்னா சாலிலோக்கி. அல்லேலூயா. சாலிலோக்கி. ஒரு மனிதன் தனக்குத்தானே, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்குத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தை சாலிலோக்கி. இந்த சங்கீதம் 103 இது தாவீது எழுதினதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த சங்கீதம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கலாம், இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிப்போம். யாரா சத்தமா படிங்க. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஆத்துமாவுக்கும் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஆத்துமாவுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில ஒரு மனிதன் ஆவியாக ஆத்துமாவாக சரீரமாக இருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னாக்கா ஆவி, ஆத்துமா, சரீரம். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மை ஆக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல், உள்ளம் ஆவி, ஆன்மா, ஆத்துமா, உடல், சரீரம் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இது பார்த்தீங்களா, ஐயா வந்துட்டார். கிரேக்க கலாச்சாரத்தின் பின்னணியில இந்த புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல கிரேக்க சிந்தனைகள் காணப்பட்டது. கிரேக்க சிந்தனையின் அடிப்படையில ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியாக, ஆத்மாவாக, சரீரமாக இருக்கிறான். அல்லேலூயா. சாக்ரட்டிஸ்க்கு விஷத்தை கொடுத்து சாகடிக்க வருவாங்க. அப்ப the last speech of famous persons
அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கரஸில் படிக்கிற மாணவர்களுக்கு இங்கிலீஷில் ஒரு பாடம் இருந்தது. அதை நான் வந்து ஒரு பொண்ணுக்கு படித்து டீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஐசிஎஃப்ல. அதில் வந்து என்னன்னா ஆபிரகாம் லிங்கன் ஸ்பீச்சு, சாக்ரட்டிஸ் ஸ்பீச்சு, அப்புறம் அமெரிக்காவில் வாழ்ந்த ஆபிரகாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் அதெல்லாம் இருக்கும். அதில் சாக்ரட்டிஸ் என்ன சொல்வாருன்னா, நான் சாகிறத பற்றி கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா, நான் சாகிறத பற்றி கவலைப்படலை. நான் இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்துட்டேன்னா என் உடலை இங்கே நீங்கள் அடக்கம் பண்ணுவீங்க, ஆனால் என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் பாதாளத்துக்கு போயிடும். நெதர்லாண்டு எங்கே போயிடும்? பாதாளத்துக்கு போவோம். நெதர்லாண்டு பூமிக்கு கீழே இருக்கிற அந்த உலகத்துக்கு போய்விடும். அங்கு எனக்கு முன்னாக மரித்த பல கவிஞர்கள், எனக்கு முன்னால மதித்த பல தத்துவ ஞானிகள், எனக்கு முன்னால மரித்த பல நீதிபதிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நான் அங்கே போயிட்டு பேசிட்டு இருப்பேன். இப்போ பூமியில் இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறனோ, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பேசிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு நல்ல நீதி நியாயங்களை நான் கற்றுக் கொடுக்குறேன், போதிக்கிறேன். வாலிபர்கள்லாம் கெட்டு போகக்கூடாதுபடிக்கு நல்ல வழியை காட்டுறேன். அதனால எனக்கு வந்து சாகிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த விஷத்தை குடிச்சு நான் செத்துட்டாக்கா என்னை நீங்கள் இங்கே அடக்கம் பண்ணிடுவீங்க, ஆனால் என்னுடைய ஆவி ஆத்மா எங்கே போகும்? பாதாள உலகத்துக்கு போகும். நெதர்லாண்டு, தட் இஸ் ஹேடஸ். மரித்தோருடைய அந்த ஆவிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போயிடுவேன். அங்கே போயிட்டும் இங்கே நான் பண்ணுறது தான் அங்கேயும் பண்ணுவேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவேன். இது வந்து கிரேக்க சிந்தனை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் என்பது ஆவி ஆத்மா சரீரத்தை குறிக்காது. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் என்பது ஆவி ஆத்மா சரீரத்தை குறிக்காது. பழைய ஏற்பாட்டில் ஆத்மா அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆளை தான் குறிக்கும். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் தேங்குகிறாய், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிரு அப்படின்னு தாவீது சொல்வார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஆத்மாவை பற்றி பார்த்தா பேசுறாரு இல்ல, தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். சாலிலோக்கி, என்னதுங்க? ஆமா, சாலிலோக்கி, one who speaks to himself. தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் தேங்குகிறாய். இங்க அந்த தாவீது சொல்வதை போல இந்த 103ஆம் சங்கீதம் இருக்கிறது. தாவீது எழுதுனாரே வச்சுக்குவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தாவீது தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். தாவீது யாருக்கு சொல்றாருங்க? தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டுக்கும் போது கணவன் தனக்குத்தானே பேசிக்குவார், பார்த்திருக்கிறீங்களா? அல்லது உறவினர்களோடு சண்டை போட்டுக்கும் போது என்ன மறு சொல்லமா, ஆண்கள் உறவினரோடு சண்டை போட்டுக்கும் போது நான் போய் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் நம்ம பார்க்கறது தான். தனக்குத்தானே பேசிக்கொள்ளுது. இங்க தாவீது 103ஆம் சங்கீதத்துல அவர் என்ன செய்கிறார்? மற்றவங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது மற்றவங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லல. அவர் என்ன பண்றாரு? தனக்குத்தானே அவர் சொல்லிக் கொள்கிறார். என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதனால பழைய ஏற்பாட்டுல வரக்கூடிய ஆத்துமா என்பது பேசக்கூடிய அந்த ஆளை குறிக்குது. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஆத்துமா என்பது தனக்குத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய அந்த தாவீதை, அந்த ஆத்துமாவை குறிக்கிறது. சர்ச்சில் கூட உங்க சபையில எத்தனை ஆத்துமாக்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. உங்க சபையில எத்தனை ஆவி இருக்குது, உங்க சபையில எத்தனை ஆத்துமா இருக்குது, உங்கள் சபையில எத்தனை சரீரம் இருக்குதுன்னா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க.
உங்க சபையில எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க? எங்க சபையில 50 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. எங்க சபையில 100 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. எங்க சபையில 200 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. எங்க சபையில 300 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்கன்னா 300 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ப்படுத்துவோம். அதனால்தான் இந்த திருவிவிலியம், நான் திருவிவிலியம் பொதுமொழி பெயர்ப்ப வாங்கி நீங்க படிங்கன்னு போட்டிருந்தேன். அப்ப அம்பத்தூர்ல இருந்து ஒரு பாஸ் எனக்கு கமெண்ட் எழுதியிருக்கிறாரு, ஐயா பழைய மொழி பெயர்ப்பே ரொம்ப அழகா இருக்குதுயா, அதனால திருவிவிலியம் சொல்லுங்க தேவையில்லை, பழைய மொழி பெயர்ப்பே போதும். சரி, நான் சொன்னேன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அல்லேலூயா. சோ தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருந்தால் அவர் தனக்குத்தானே அதை சொல்லிக் கொள்ளுகிறார். பழைய ஏற்பாட்டுல எபிரேய மொழியில அந்த ஆத்துமா, நேஃபேஷ், சோல் என்ற வார்த்தைக்கு எதை குறிக்கிறது? இட் ரெஃபர்ஸ் டு எ பர்சன். அல்லேலூயா. அந்த நேஃபேஷ் என்ற வார்த்தை தான் ஆத்துமா என்று தமிழ்ல இருக்குது, ஆன்மா என்று இருக்கிறது, இங்கிலீஷ்ல சோல் என்று இருக்கிறது. அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா a person. Hallelujah. One who speaks to himself, one who speaks to herself. ஆணா இருந்தா அவன் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான், பெண்ணா இருந்தால் அவள் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். இந்த தாவீது, நம்ம தாவீதுனே வச்சுக்கோமே, இந்த தாவீது ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகள் அனைத்தையும் அவர் எண்ணி பார்க்கிறார். He recollects what the Lord has done in his life, in his whole life. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் தனக்கு என்ன செய்தார் என்பதை தாவீது என்ன பண்றாருங்க? நினைத்து பார்க்கிறார். He recollects. எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா கீர்த்தனாமா நினைத்து பார்க்கிறார். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார். நான் எப்பொழுதுமே சாட்சி சொல்றதுல கூச்சப்படவே மாட்டேன். என் ஒய்ஃபுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் சிலர்கிட்ட நீங்க எந்த விஷயத்தையும் வாங்கவே முடியாது. ராஜாச்சி சிஸ்டர் கிட்டலாம் நான் பேசுறேன்னே தவிர அவங்க கிட்ட ஒரு விஷயத்த கூட என்ன பண்ண முடியாது, சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஹைலி கான்பிடென்ஷியல். அவங்கள மாதிரி உலகத்துல ஒருத்தவங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லை. எவ்வளவுதான் நெருக்கமா பழகினாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹைலி கான்பிடென்ஷியல். அது பொதுவா ஆண்களை விட பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பெண்கள் ரொம்ப கௌரவ குறைச்சல் ஏற்படும். நம்ம விஷயத்த மற்றவங்களுக்கு சொன்னா என்னவாயிடும், கௌரவம் குறைஞ்சிருன்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா ஜென்ஸ் அப்படி கிடையாது. எஸ்பெஷலி பாஸ்டர் ஜான் மதியழகன் அப்படி கிடையாது. எனக்கு கர்த்தர் செய்த சின்ன காரியத்தை கூட ரூச்சலம்மா தெரியும், அவங்க வீட்டுக்கார காலத்துல இருந்து. நம்ம சாட்சிய நான் சபையில அதே சாட்சி சொன்னேன். தாவீது கர்த்தருக்கு நன்றி சொல்றான். என்ன சொல்றான், நான் கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அவர் எனக்கு செய்த உதவிகள் எவ்வளவு ஏராளம், அவருக்கு நான் நன்றி சொல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் கடவுளுக்கு நன்றி சொல்றான். அவன் சொல்றான், தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறான். தாவீது என்ன சொல்றான், தனக்குத்தானே, என் ஆத்துமாவே, என் உள்ளமே, நீ கர்த்தரை என்ன பண்ண, நன்றி செலுத்து அவருக்கு.
என் உயிரே, ஓ மை லைஃப், ஆண்டவரை போற்றிடு. பிரைஸ் த லார்ட். என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. ஆண்டவர் உனக்கு செய்த, எனக்கு செய்த எல்லா கனிவான செயல்கள் அனைத்தையும் நீ மறவாத, அவருக்கு நன்றி சொல்லு. ஸோ இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சபையில சாட்சி சொன்னீங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் சாட்சி சொன்னீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு டைம் இல்லை. சோஃபியா சாட்சி அருமையான சாட்சி. பேக்கரி ஓபன் பண்றதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? உதவி செய்தாரு. எங்க நாத்தனார் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இது மாதிரி உறவினர்கள்லாம் ஆர்டர் கொடுத்தாவே அவங்க பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க. நிறைய கேக் சுட்டு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகள் காலேஜுக்கு போனது சாட்சி சொன்னாங்க. நீங்க என்ன சாட்சி சொன்னீங்க? சாட்சி சொல்லவே இல்லையா? மை காட், என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்க, எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஆல் பாஸ் வித் நோ அரியர்ஸ். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. எல்லாம் கை தட்டி ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமம், ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 6 பாயிண்ட் கொடுக்குறாரு. எதுக்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். எதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும்? நான் ஒரு செய்தி கொடுக்க போறேன்னா அந்த செய்தியை பற்றி யாராவது சாட்சியில ஜபத்துல சொல்லணும். பியூலா சிஸ்டர், துர்கா என்ற பியூலா, கர்த்தர் என்னுடைய நோய்களை எல்லாம் சுகமாக்கினார் அப்படின்னு அவங்க சாட்சி கொடுத்தாங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இது கர்த்தர் கொடுத்த சாட்சி. அதே மாதிரி ஜார்ஜ், அவர் பேர் என்னமா, ஜவஹர் ஜார்ஜ், திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்காக நாகர்கோயிலேருந்து அவர் போயிருக்கிறார். அவர் நோயுற்று இருக்கிறார். அவரை கர்த்தர் சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த சாட்சியை நம்ம பார்க்கணும். 6 காரியம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பாவத்தை மன்னிக்கிறார். Who forgives all your sins. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, who heals all your illness, all your ills, who heals all your diseases. எல்லா வியாதிகளையும் குணமாக்கி. மூணாவது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னுடைய லைஃப அந்த குழி, கல்லறையிலிருந்து, கல்லறை பிரேத குழி, அந்த பிரேத குழியிலிருந்து கர்த்தர் உன்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ செத்து அடக்கம் பண்ணப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னை இந்த பூமியில உயிரா வச்சு இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கர்த்தர் இந்த தாவீதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. மெர்சி அண்ட் கைண்ட்னஸ். இங்க கிருபை என்பது எபிரேய வார்த்தை கெசத். கவனன்ட் லவ், லவ்விங் கைண்ட்னஸ். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நன்மை 5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, நோய்களை குணமாக்குறாரு, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை ரட்சிக்கிறாரு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுறாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட்டா இந்த வியாதி வரும், அதை சாப்பிட்டா அந்த வியாதி வரும் இல்ல சொல்றாங்கல்ல. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையோ அதையெல்லாம் உங்களை சாப்பிட பண்ற. நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, பெண்களுக்கு மிக முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? நல்ல சுவையாக சமைக்கிறது தான் பெண்களுக்கு வேலை.
பெண்களுடைய மிக முக்கியமான வேலை என்னது சொல்லுங்க? நல்லா சமைச்சு உங்க கணவனுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கறது தான் உங்களுடைய தலையாய வேலை. அப்புறம்தான் மற்ற வேலையெல்லாம். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்ம உலகத்துல வாழறது சாப்பிட்றதுக்காக தான் வாழறோம். நல்லா சாப்பிட்டாதான் நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போய் படிக்க முடியும். அப்ப நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. உன் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. கழுகு நீண்ட காலம் வாழக்கூடியது. கழுகு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றது. The eagle renews its strength. ஏசாயா 40:31 நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புல இருந்தாங்க. அவங்க ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. They were oppressed people in Babylonian captivity. எக்ஸைலிக் பீரியட்ல அவங்க பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்தாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட அவங்கள கர்த்தர் கோரேஸ் மூலமா சைரஸ் மூலமா விடுதலையாக்கி தங்கள் தேசத்துக்கு கொண்டு வந்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த 6 காரியத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்த வேண்டும். 2வது பேரா, முதல் பேரா 1-5 வசனம், 2வது பேரா 6-10 வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க யாத்திராகமம் 34:6-7 வசனத்துல படிக்கலாம். யாத்திராகமம் 34:6-7 அதை நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்துக்கீங்க. 3வது பேரா ரொம்ப முக்கியம். 3வது பேரா எப்படி பாட்டு வந்து சரணம் சரணமா இருக்கோ அது மாதிரி இந்த 103ஆம் சங்கீதத்துல 4 பேரா இருக்குது. எத்தனை பேரா இருக்குதுங்க? 4 பேரா. அதுல 3வது பேரா 11-18. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறார். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய கசத்து, லவ்விங் கைண்ட்னஸ், அன்புடன் கூடிய இரக்கம். கர்த்தருடைய கிருபையோ கசத், அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அல்லேலூயா. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு தாங்க டக்குன்னு கோபம் வரும். முற்கோபம்ல முன்கோபம், முற்கோபின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் வந்து நீடிய பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. அதான் மனுஷனுக்கும் கர்த்தருக்குள்ள வித்தியாசம்.
நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோவப்படுவோம். ஏன் இந்த ஜன்னல் திறந்து இருக்குது, இதை சாத்தக்கூடாதா? இது கோவப்படவே தேவையில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், கோவப்படுறோம். மனிதர்களுக்கு அந்த ஷார்ட் டெம்பர்னஸ், முற்கோபம் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு அந்த முன்கோபம் இல்லை. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பா இருக்கிறார் பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, வானம் எவ்வளவு உயரத்தில் இருக்குது, மெஷர் பண்ண முடியுமா? We cannot measure. Unmeasurable, unfathomable, அளவிட முடியாத உயரம். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரம் அளவிட முடியாது. அது அவ்வளவு உயரம், போக போக போயிட்டே இருக்கும். பூமிக்கும் அந்த வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அந்த அளவிற்கு, அளவிட முடியாத அந்த உயரம் அளவிற்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, நம் மேல அவருடைய கிருபையை வைத்திருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை, கெசத், கவனன்டல் லவ், அவர்கள் மீது வைத்திருக்கிற லவ்விங் கைண்ட்னஸ், அன்புடன் கூடிய அந்த இரக்கம், கிருபை எப்படிப்பட்டது, மிகவும் உயரமானது. பூமிக்கு வானத்துக்கு உள்ள உயரம் அளக்கவே முடியாது. கர்த்தருடைய அன்பை நம்மளால என்ன பண்ண முடியாது, அளக்கவே முடியாது. நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணி இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்மள ஆண்டவர் சாவடிச்சிட்டாரா? நம்ம இன்னைக்கு பூமியில, அதுக்கு என்ன காரணம், கர்த்தருடைய கிருபை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க உயிராக இந்த வருஷ கடைசியில 52வது ஞாயிற்றுக்கிழமையில சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க மேல ஆண்டவர் வச்ச அன்பு பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அளவிட முடியாத அவ்வளவு உயரமாக அவருக்கு பயப்படுகிற உங்கள் மீது அவருடைய கிருபை, அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய மெர்சி, அவருடைய இரக்கம், அவருடைய கவனன்டல் லவ் உங்கள் மேல இருக்கிறது. அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, நான் இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு இங்க இருக்குது, நான் இருக்கிற இடத்துல இருந்து மேற்கு இங்க இருக்கு. பிளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த பக்கம் போனா போய்கிட்டே இருக்கோம், இந்த பக்கம் போனா போயிட்டு இருக்கோம். அந்த ரெண்டு தூரத்தையும் நீங்க மெஷர் பண்ணா வெரி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் உங்களால அளக்கவே முடியாது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு வருஷ கடைசியில இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த வருஷம் முழுவதும் நீங்க பல நேரங்களில் கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிருப்பீங்க, பல தவறுகளை செய்திருப்பீங்க, ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கி இருப்பீங்க, அவருக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் நீங்க இன்னைக்கு சபையில ஜீவனோடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஃபர்ஸ்ட் தாவீது தனக்குத்தானே பேசிக்கிட்டாரு, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த 6 காரியங்களை குறிப்பிட்டார். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, உலகத்துல இருக்க எல்லா மக்களையுமே சேர்த்துக்கிறாரு. இன்னும் பைத்தியக்கார மாதிரி இந்த ஆளு தனக்குத்தானே பேசிட்டு இருக்கிறானேன்னு நீங்களாம் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்க. அவரை பார்த்து பாக்குறீங்க. அவரையே உடனே அவர் சொல்றாரு, ஓ என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டீங்களா? நான் பைத்தியக்காரன் இல்லை. ஆண்டவர் நம் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், ஆண்டவர் நம் மேல எவ்வளவு கிருபையா இருக்கிறார், ஆண்டவர் நமது பாவங்களை எவ்வளவு தூரம் விலக்கி இருக்கிறார், அதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு தாவீது சொல்றார். 13, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு
இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த உலகத்துல அப்பா அம்மா 2 பேருமே எடுத்துக்குவோம், தன் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறாங்க. என்னுடைய கேத்ரின் மகள், அந்த குழந்தை பிறந்து 4 மாசம் நேத்தோட முடிஞ்சு இன்னிலிருந்து 5வது மாசம் ஆரம்பிச்சிருச்சு. இதை வராம பாருங்க, அப்பா அப்பா. அதான் குழந்தை வளர்க்கிறது எவ்வளவு கஷ்டன்றத எங்க மகள்கிட்ட தான் நான் பார்க்கிறேன். தூங்குறதே இல்லை, எப்போதுமே அந்த குழந்தையே பிடிச்சிட்டு இருக்குது, பார்த்துட்டு இருக்குது, யானையில போட்டு ஆட்டுது, பக்கத்துல படுக்க வச்சுக்குது. கொஞ்சம் அசைஞ்சா கூட தட்டி கொடுக்குது. போத் ஃபாதர் அண்ட் மதர் பிள்ளைகளை அவங்கள ரொம்ப கரிசனையோடு வளர்க்குறாங்க. அதை தான் இந்த சங்கீதக்காரன் சொல்றார், தகப்பன் பிளஸ் தாய். சங்கீதத்துல பைபிள்ல எங்கெல்லாம் ஆண் பால் வருதோ அங்க நம்ம பெண் பாலையும் சேர்த்து சகோதரரே அப்படின்னு வந்தா, சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்தா நம்ம எப்படி படிக்கணும்? சகோதரரே சகோதரிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது மாதிரி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தாய் தங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. அந்த அம்மா குழந்தை கத்தும்போது உடனே என்ன பண்ணிக்கிறாங்க? தூக்கிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, அந்த குழந்தை தோல்ல போட்டு தட்டி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய நேசிக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தைய தூக்கிட்டு நடக்கிறாங்க. ஆக இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படும். நம்ம கூட என் கூட படிச்ச MFR பிரின்ஸ் என்ற என் ஃப்ரெண்டு, மயிலாடுதுறை சேர்ந்தவர், எங்க ப்ரொஃபஸர் ஜே நத்தானியல் ஹெர்பர்ட்டுக்கு உறவினர், என் MSc கிளாஸ்மேட், TBML காலேஜ் பொறையாறில் அவர் படித்தார். அவர் TLC அந்த ட்ரிச்சிலெல்லாம் அவர் போய் சுவிசேஷ பணியெல்லாம் ஆற்றினார். இந்த திடீர்னு இந்த கொரோனாவுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவினால் அவர் இறந்துட்டு இருக்கிறார். என் ஃப்ரெண்டை ஒருத்தர் ஃபோன் பண்ணி பிரின்ஸனுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு அந்த பழைய நம்பர் தான் சொன்னேன். அவர் சொல்றாரு அவர் இறந்துட்டாரா, அவர் ஃபோனை வேற ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் அவங்க உறவினர் புதுக்கோட்டையில் இருக்கிறாரு, இமானுவேல் சாலமன் ஒரு ஐயா, எங்க ப்ரொஃபஸருடைய தம்பி. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா பிரின்ஸ் இறந்து 2-3 வருஷம் ஆகுது அப்படின்னாரு. ஐ வாஸ் ரியலி ஷாக். ஸோ உங்க கூட படிச்சவங்க நல்லா இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒரு அதிர்ச்சி. அப்ப நான் சாகாம என்னை கடவுள் உயிரா வச்சிருக்கிறாரு, அப்ப அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, நான் கடவுளுக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி உடையவனாய் இருக்க வேண்டும் எனக்கு ஆயுசு கொடுத்ததுக்காக. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீங்க கடவுளுக்கு பயப்படணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும். நான் உங்ககிட்ட சொல்றது அதுதான். ஞாயிற்றுக்கிழமை நீங்க எங்க போகக்கூடாது? சர்ச்சுக்கு வராம வேற எங்கேயும் போகக்கூடாது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க என்பதற்கு என்ன அடையாளம்? ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு வந்து அவரை நீங்க ஆராதிக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் டஸ்ட், பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறார். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய
கிருபையோ, கெசட், லவ்விங் கைண்ட்னஸ், கவனன்டல் லவ், அவருடைய மெர்சி, அவருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்தா உங்கள் மேல கர்த்தருடைய இரக்கம் வரும், கிருபை வரும். உங்கள் மேல மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் வரும். அனாதியாய், நித்தியமாய், ஓலாம், எவர்லாஸ்டிங், நிரந்தரமாக கடவுளுடைய கிருபை உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல இருக்கும், அவங்க பிள்ளைகள் மேல இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கடைசி பேரா, 4வது பேரா. சம்மன்ஸ் என்டையர் யூனிவர்ஸ் டு பிரைஸ் காட். தேவனை துதிக்கும்படியாக இந்த சங்கீதத்தை எழுதினவர் அல்லது சங்கீதத்தை எழுதின தாவீது இந்த அண்ட சராசரத்தையும் அழைக்கிறார். டேவிட் சம்மன்ஸ் த என்டையர் யூனிவர்ஸ் டு பிரைஸ் காட். தேவனை துதிக்கும்படியா அந்த சராசரத்தில் உள்ளவைகளை தாவீது அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் வானத்திலிருந்து அண்ட பூமியை மட்டுமல்ல, அண்ட சராசரத்தையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். God rules the entire universe. அண்ட சராசரத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளே, அவர் திருவலப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். கடைசி, ஆண்டவரின் ஆட்சி தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே, ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரே, ஆண்டவரை போற்றுங்கள். கடைசி வசனம் எல்லாரும் படிங்க, 22. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளில் அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற தேவ தூதர்கள், தேவதூதர் சேனைகள், கடவுளுடைய சகல படைப்புகள், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கடவுளை துதிக்க வேண்டும். அதோட மிக முக்கியமா நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன ஆத்துமாவே, மற்றவங்க துதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து, இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு 29, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி. இந்த 3 நாட்களும் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம ஒவ்வொன்றா சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறாரே, முதலாவது அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரே, அதுக்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நல்ல சத்தியத்தை, சுத்த சுவிசேஷத்தை, சத்தியத்தை போதிக்கிற ஒரு போதகரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. எல்லாரும் ஏன் நிற்போம். கடைசி ஜபத்தை செய்து நாம்